குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு பெரும்பான்மையான தொகுதிகளில் உதவி செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது விசிக போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சியினருக்கு உதவி செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா விசிகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிகப்படியான எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தெரிஞ்சிருக்கக்கூடிய எனக்கு மிகப்பெரிய கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவேக தலைவர் விஜய் பத்தியுமே அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வேணா விஜய் பெறலாம், மற்றபடி வெற்றிக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். இப்படியெல்லாம் சில காரணங்களை முன்வைத்து நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு பெருமுயற்சியை மேற்கொண்டார்கள். நாம் அதற்கு இணங்கவில்லை, உணர்ச்சி ஏற்படவில்லை. அதற்கு ஒரே காரணம், நாம் அங்கம் வகிக்கிற அந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி, நாம் இணைந்து இடதுசாரி சக்திகளோடும் இதர ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து பயணிக்கிற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டு தற்காலிகமான ஒரு லாபத்திற்காக அல்லது ஆதாயத்திற்காக ஒரு முடிவை எடுத்து காலத்தால் பழிக்கும் அளவுக்கு, களங்கம் உருவாகக்கூடிய அளவுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு. ஈரோட்ல தாவேகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல்ல தாவேகாவுக்கு பெரும்பான்மையான ஓட்டு கிடையாது அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, கண்டிப்பா பெரும்பான்மையான ஓட்டுல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேசின செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா வெளியிட்ட அமைச்சரவை பட்டியல் பத்தியுமே பதில் சொல்லியிருக்காரு. எதிர்ப்புகளை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் மீனனை கூட்டுக் கொண்டிருக்கிறார். காலம் 4ஆம் தேதி பதில் சொல்லும். சரித்திர வரலாற்றில் இந்தியாவிலே முதலிடத்தை பெறக்கூடிய ஒரே தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க சார். அது யாரும் சார் வெளியிட்டுறது? அது அன்ஆபீஸ்ல இருக்கிறத கேட்கக்கூடாது. பெரும்பான்மை இன்னைக்கு இல்லை, 150 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார்கள். அந்த உட்கார்ந்து செய்து இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். ஆன்மீக பயணம் மேற்கொண்டிட்டு இருக்க தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூர் சீரடியை தொடர்ந்து அடுத்தபடியா வேளாங்கண்ணி மற்றும் நாகூர் தர்காவுக்கு போறதா ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அவர் என்னைக்கு போவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிகப்படியானவங்க கோவில் அன்னைக்கு கூடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆலயத்துக்குள்ள டிவிக்கே அப்படின்ற கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க. இதனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடியும்.
சோ இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு வரப்போகிறது இல்ல அப்படின்ற நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. வேற ஒரு நாளைக்கு அவர் வந்து வழிபட போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. மதுரை பழனி முருகன் பெருமாள் கோவில்ல வந்து சுந்தர்ஷி வந்து இன்னைக்கு வழிபாடு நடத்தியிருக்காரு குஷ்போட. அது மட்டும் இல்லாம அவர் வந்து செய்தியாளர்களையும் சந்திச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே நடிகரா இருந்திருக்கக்கூடிய சுந்தர்சி வந்து ஒரு வேட்பாளரா வந்து பேட்டியளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து என்னுடைய வெற்றிக்கு வந்து அமோகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழனி என்னோட சொந்த ஊரு, முருகன் என்னோட குலதெய்வம், அதுக்காக அடிக்கடி வருவேன். அந்த மாதிரி தரிசனம் பண்ணுவாங்க. வெற்றி வாய்ப்பு நல்ல அமோகமா இருக்கு. அதனால நான் இப்போ பழனிக்கு ரெகுலரா வருவேன். 4ஆம் தேதி மக்களோட கணிப்பு தான் முக்கியம், மக்களோட தீர்ப்பு தான் முக்கியம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோகிலா செல்வராஜ்.